மனிதனின் சிறுநீரகத்தில் உள்ள போமனின் உரையின் நெடுக்குவெட்டுருவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? போமனின் உரையின் நெடுக்குவெட்டுருவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த படம் தான் அது. சரியா? போமன்ஸ். அப்ப போமனின் உரையின் நெடுக்குவெட்டுரில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப பல்வேறு நாங்க சிறுநீரகத்தி சம்பந்தமான நிறைய கேள்விகளை நாங்க பார்த்துட்டோம். ஒவ்வொரு படமும் வித்தியாசமான வித்தியாசமான கோலத்துல வரும். சரியா? வித்தியாசமான வித்தியாசமான கோலத்துல வரும். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி நாங்க பார்ப்போம். நீங்க செஞ்சிருப்பீங்க. முதலாவது கேள்வி, ஏபிசி ஆகிய பகுதிகளை பெயரிடுக. ஏபிசி ஆகிய பகுதிகளை பெயரிடுக. பார்த்த பார்வையில ஏ பி எங்களுக்கு பெயரிடக்கூடியது மாதிரி இருக்கும். சொல்லுங்க பாப்பா, ஏபிக்கு எப்படி பெயரிட்டீங்கன்னு சொல்லி. ஏ மட்டும் சொல்லுங்க பாப்போம், பெயரிட்டாக்க. ஏ நீங்க எப்படி பெயரிட்டீங்க? ஏ உட்காவு புண்ணாடியா வெளிக்காவு புண்ணாடியா? ஏ உட்காவு புண்ணாடியா வெளிக்காவு புண்ணாடியா? இந்த அம்புக்குறிகளை பாருங்க. இந்த அம்புக்குறிகள், ஏ வெளிநோக்கி செல்லும் அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கு, பி உள்நோக்கி செல்லும் அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கு. ஆகவே நாங்க எடுத்தடில ஏ உட்காவு புண்ணாடி பி வெளிக்காவு புண்ணாடின்னு கொடுத்தா அது பிழையாகிரும். அவை ஏ என்பது வெளிக்காவு புண்ணாடி, பி என்பது உட்காவு புண்ணாடி. ஏ என்பது வெளிக்காவு, இந்த அம்புக்குறியை பார்க்கலாம். ஏ வெளிக்காவு புண்ணாடி, பி உட்காவு புண்ணாடி. சி என்பது கலன் கோலம். சி என்பது கலன் கோலம். சரியா பிள்ளைகள்? சி என்பது கலன் கோலம். அப்ப தடிப்பமா இருந்தால் அது உட்காவு, மெல்லியதாக இருந்தால் வெளிக்காவு. அது அடிப்படையாக கொடுங்க. தடிப்பமா இருப்பது உட்காவு புண்ணாடி, மெல்லியதாக இருப்பது வெளிக்காவு புண்ணாடி. சி என்பது கலன் கோலம். இங்கு ஏபி ஆகிய குருதிக்கலன்களில் காணப்படும் கட்டமைப்பு வேறுபாடு. ஏபிக்கு இடையில கட்டமைப்பு வேறுபாடு என்ன என்று கேட்கப்படுது. ஏ, இப்ப நாங்க விட்டத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லலாம். ஏ குருதிக்கலனின் விட்டம் பி குருதிக்கலனின் விட்டத்தை விட அதிகமா குறைவா? எதிர விட்டம் அதிகம். சொல்லுங்க போறல். ஏயின் குருதிக்கலனின் விட்டமா பியின் குருதிக்கலன் விட்டமா? ஆம், பியின் குருதிக்கலனின் விட்டம் தான் அதிகம். ஏயின் குருதிக்கலனின் விட்டம் பியின் குருதிக்கலனின் விட்டத்தை விட குறைவுன்னு எழுதணும். வெளிக்காவு புண்ணாடியின் விட்டம் குறைவு. சரியா? வெளிக்காவு புண்ணாடியின் விட்டம் குறைவுன்னு நீங்க எழுதணும். சரி, அடுத்த விஷயம் நான் பார்ப்போம். இங்கு குருதித்திர விளியத்தின் ஒரு பகுதி சி எனும் கட்டமைப்பிலிருந்து போமனின் உரையினுள் வடிகட்டப்படும். இந்த போமனின் உரையினுள் வடிகட்டப்படும். டி என்பது போமனின் உரை. சரியா? பி என்பது போமனின் உரை. அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த பாருங்க, போமனின் உரை. இச்செயற்பாட்டுக்கு வழங்கப்படும் பெயர் யாது? போமனின் உரையினுள் வடிகட்டப்படும் குருதி திரவலியத்தின் ஒரு பகுதி கலன்கோள வடிதிரவத்திலிருந்து, சரியா, கலன்கோள வடிதிரவத்திலிருந்து, அதாவது கலன்கோளத்திலிருந்து போமனின் உரையினுள் செல்லும் இந்த செயற்பாட்டுக்கு வழங்கும் பெயர் யாது? அதுக்கு நாங்க வழங்குற பெயர் சிறுநீர் உற்பத்தி செயல்முறையில முதலாவது படிமுறை உயர் வடிகட்டல். முதலாவது படிமுறை உயர் வடிகட்டல்னு சொல்லுவோம். சரியா? இங்கு பியினூடாக உட்சென்று, இதுல சொல்லப்படுது, பியினூடாக உட்சென்று ஏயினூடாக வெளியேறும் குருதியின் கூறுகளில் உள்ள வேறுபாட்டு ஒன்றை குறிப்பிடுக. பியினூடாக உட்சென்று ஏயினூடாக வெளியேறும் குருதியின் கூறுகளில் உள்ள வேறுபாடு ஒன்றை குறிப்பிடுக. பியினூடாக உட்சென்று ஏயினூடாக வெளியேறும்
குருதியின் கூறுகளில் உள்ள வேறுபாடு. அதாவது என்ன வேறுபாடுன்னு சொன்னால், பியினூடாக உட்செல்லும் குருதியை விட ஏயினூடாக வெளியேறும் குருதியில் குளுக்கோஸ், அமினோ அமிலம், யூரியா, யூரிக் அமிலம், கரியுப்புக்களின் செறிவு கனியுப்புக்களின் செறிவு என்பன குறைவாக காணப்படும். சரியா? செறிவு குறைவாக காணப்படும். பியினூடாக உட்செல்லும் குருதியை விட ஏயினூடாக செல்லும் குருதியில் குளுக்கோஸ், அமினோ அமிலம், யூரியா, யூரிக் அமிலம், கனியுப்புக்கள் என்பவற்ற செறிவு குறைவாக காணப்படும். சரியா? ஏன்னு சொன்னால் கலன்கோள வடிதிரவத்தில் ஒரு பகுதி செல்லும். சரி, போமனின் உரையின் சுவர் ஆக்கப்பட்டுள்ள இழையம் எது? சிறுநீரகத்தில் காணப்படுற சிறுநீரகத்தின் மேற்பரப்புகளில் பொதுவாக மேற்பரப்புகளை படையிட்டு காணப்படும் இழையம் நாங்க படிச்சிருக்கோம், மேலணி இழையம். மேலணி இழையம். போமனின் உரையின் சுவர் ஆக்கப்பட்டுள்ள இழையம் யாதுன்னு கேட்டால் அது மேலணி இழையம். மேலணி இழையம் தான் இங்கு காணப்படும். நீங்க பார்க்கலாம் இதுல இந்த மேலணி இழையம். அடித்தள மின்சவ்வின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் தனித்த கரு காணப்படும். ஒன்று அல்லது பல கல அடுக்குகளை கொண்டிருக்கும். சரி, மேலணி இழையம். அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். சுகதேகி ஒருவரில் தீயினுள் உள்ள பாய்மத்தில், அதாவது கலன்கோள வடிதிரவம். சரியா? கலன்கோள வடிதிரவத்தில், இந்த கலன்கோள வடிதிரவம் அதுதான் டி. டியில் உள்ள பாய்மத்தில் காணப்படுவதும் சிறுநீரில் அடங்கியிராததுமான கூறொன்றை குறிப்பிடுக. அப்ப சிறுநீரகத்தை தொடர்பான எல்லா கேள்விகளும் இந்த கேள்வி வரையும். சிறுநீரில் அடங்கியிராததுமான கூறொன்றை குறிப்பிடுக. அப்ப சுகதேகியொரு டியினுள் உள்ள பாய்மத்தில் காணப்படுவதும் சிறுநீரில் அடங்கிறார். சிறுநீரில் அடங்கி இருந்தால் அந்த கூறு அவர் நீரிழிவு நோயாளி என்று அழைக்கப்படுவார். சிறுநீரில் அடங்கி இராததுமான கூறு. அப்ப உங்களுக்கு தெரியும், மீள அகத்துறிஞ்சலின் போது 100% அகத்துறிஞ்சப்பட்ட ஒரு கூறு ஒன்று இருக்கு. கலன்கோள வடிதிரவத்தில் இந்த கூறுகள் காணப்பட்டாலும், இந்த கூறுகள் எல்லாம் காணப்பட்டாலும் சில கூறுகள் மீண்டும் மீள அகத்துறிஞ்சப்படும். தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல் நடைபெறும். சரியா? 90% நீர் அகத்துறிஞ்சப்படுவதுடன் குளுக்கோசு அனைத்தும் மீள அகத்துறிஞ்சப்படும். அப்ப குளுக்கோசு அனைத்தும் மீள அகத்துறிஞ்சப்படுவதனால சிறுநீர்ல குளுக்கோசு காணப்படாது. அப்படி மீறி காணப்படுமாக இருந்தால் அவர் நீரிழிவு நோயாளியாக கருதப்படுவார். ஆகவே சிறுநீரில் அடங்கி இராததுமான கூறொன்றை குறிப்பிடுகின்றால் அது குளுக்கோஸ். சரியா? அது குளுக்கோஸ். விவசாயி ஒருவருக்கு தனது அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். விவசாயி ஒருவருக்கு தனது தோட்டத்தில் உள்ள உயர் வகை தோடை தாவரத்திலிருந்து அதன் இயல்புகள் மாறாத வகையில் பெருந்தொகையான கன்றுகளை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டார். அப்ப இதுல பார்க்கணும், விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் உள்ள உயர் வகை தோடை தாவரத்திலிருந்து அதன் இயல்புகள் மாறாத வகையில், இந்த கொஞ்சம் முக்கியம், இயல்புகள் மாறாத வகையில் பெருந்தொகையான, இயல்புகள் மாறாத வகையில் பெருந்தொகையான கன்றுகளை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டார். அப்ப பெருந்தொகையான கன்றுகளை இயல்புகள் மாறாத வகையில் பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான இனப்பெருக்க முறைமை. பெருந்தொகையான கன்றுகளை ஏக காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இனப்பெருக்க முறைமை. சரியா? ஸ்கிரீன் ஷேர் எல்லாருக்கும் விளங்குதான்? சரி, நீங்க கேள்விய வாட்ஸ்அப்ல பாருங்க. சரி, அந்த முறைமை இளைய வளர்ப்பு. சரியா? அதுக்கு பொருத்தமான முறை, குறுகிய காலத்தில் ஏராளமான நாற்றுக்களை பெறுவதற்கு மிக பொருத்தமான முறை இளைய வளர்ப்பு. சரியா? இளைய வளர்ப்பு. அப்ப இளைய வளர்ப்பு சம்பந்தமான கேள்வி. அப்ப இளைய வளர்ப்பு கல்வி அமைச்சர பேப்பர்ல எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கு. மேலே ஒன்றில் குறிப்பிட்ட இனப்பெருக்க முறையில் காணப்படும் அனுகூலம் ஒன்றையும் பிரதிகூலம் ஒன்றையும் குறிப்பிடுக. நன்மை தீமை, நன்மையும் தீமையும் குறிப்பிட சொல்லப்பட்டிருக்கு. நாங்க பார்ப்போம் என்ன நன்மை என்ன தீமை.
இளைய வளர்ப்பு சம்பந்தமான கேள்வியில நன்மை தீமை. அவை நன்மை பாருங்க. தாய் தாவரத்தை முற்றிலும் ஒத்த மகட்டாவரங்களை உருவாக்கலாம். அது கேள்வியிலேயே இருக்கு. தாய் தாவரத்தை இயல்புகள் மாறாத வகையில்னு சொல்லி ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையான நாற்றுக்களை பெறலாம். அதுக்கும் கேள்வியிலே இருக்கு பாருங்க. இயல்புகள் மாறாத வகையில் பெருந்தொகையான கன்றுகளை. அப்ப கேள்வி பேப்பர்ல இருந்தே ரெண்டு விடை எடுத்துடலாம். தாய் தாவரத்தை முற்றிலும் ஒத்த மகட்டாவரங்களை உருவாக்கலாம். ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையான நாற்றுக்களை பெறலாம். குறுகிய காலத்தினுள் அதிக எண்ணிக்கையான தாவரங்களை பெறலாம். சிறிய இடப்பரப்பினுள் ஆரோக்கியமான தாவரங்களை அதிக எண்ணிக்கையில் பெறலாம். ஆரோக்கியமான தாவரங்களை பெறலாம். பிரதிகூலம் தீமை. பொதுவான நிலைமைகளின் கீழ் இளைய வளர்ப்பை மேற்கொள்ள முடியாது. அதற்கு நவீன தொழில்நுட்ப வசதிகள் தேவை. அதாவது தொழில்நுட்ப அறிவு அவசியம் எழுதினாலும் சரி. அதனால் பொதுவான நிலைமைகளின் கீழ் இளைய வளர்ப்பை மேற்கொள்ள முடியாது என்று எழுதலாம். அல்லது தொழில்நுட்ப அறிவு அவசியம் என்று எழுதலாம். நலிவான இயல்புகள் காணப்படும் இடத்து அவை அடுத்த சந்ததிக்கு ஊடுகடத்தப்படும். அதாவது பொருத்தமற்ற இயல்புகள் இருந்தால், ஏனென்றால் தாய் தாவரத்தை முற்றிலும் ஒத்த இயல்புகள் தான் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும். ஆகவே நலிவான இயல்புகள், பொருத்தமற்ற இயல்புகள் இருந்தால் அவை அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு தீமையாக கருதப்படும். சரியா? சரி. மூணாவது கேள்வி. அடுத்த கேள்வி. தோடையின் வித்துக்கள் மூலம் பெறப்படும் தாவர பேதங்களின் இயல்புகள் தாய் தாவரத்தினும் வேறுபட்டு காணப்படும். இதற்கான காரணத்தை சுருக்கமாக விளக்கு. ஆனால் இது இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள பேப்பர்ல அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஸ்கீம்லையும் இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய பேப்பர்ல உள்ள கேள்விக்குத்தான் விட கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த கேள்வியும் எழுதி கொள்ளுங்க தேவைப்பட்டா. சரியா? என்ன கேள்வி? ஆஹ் என்னன்னு சொன்னால், ஆஃப்டர் ரிமூவிங் த பாக், அதாவது பாக்கை ரிமூவ் பண்ற பிறகு, அதாவது நாங்க பாக் சொல்லுவோம் பட்டை. சரியா? சரி, நான் சொல்றேன், எழுதிக்கொள்ளுங்க. தோடம் மரத்தின் கிளையில் உள்ள பட்டையை நீக்கிய பிறகு, ரிமூவிங் த பாக் ஃப்ரம் த தோடமரத்தின் தோடமரத்தின் கிளையில் உள்ள பட்டையை நீக்கிய பிறகு, பட்டையில் ஒரு பகுதியை நீக்கிய பிறகு அந்த கிளையின் விளைச்சல் அதிகரித்தது. சரியா? கிளையில உள்ள பட்டையை நீக்கிய பிறகு அந்த கிளையின் விளைச்சல் அதிகரித்தது. இதற்கான காரணத்தை விளக்குக. சரியா? அப்ப பட்டையில உள்ள கிளையில உள்ள பட்டையை அகற்றிய பிறகு அந்த பட்டையின் விளைச்சல் அதிகரித்ததாம். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? ஆனா தமிழ்ல வேறொரு கேள்விதான் இருக்கு. தமிழ்ல இருக்கு, வித்துக்கள் மூலம் பெறப்படும் தாவர பேதங்களின் இயல்புகள் தாய் தாவரத்தின் வேறுபட்டு காணப்படும். இதற்கான காரணத்தை சம்பந்தம் இல்லாம மொழிபெயர்ப்பு வந்திருக்குன்னு தெரியாது. முதலாவது தமிழ்ல உள்ள விடைக்க பார்ப்போம். இதோட வித்துக்கள் மூலம் பெறப்படும் தாவர பேதங்களின் இயல்புகள் தாய் தாவரத்தின் வேறுபட்டு. ஏனென்னு சொன்னால், வித்துக்கள் உருவாகிறதுக்கு முதல் பழம் உருவாகும். பழம் உருவாகிறதுக்கு முதல் கருக்கட்டை நடைபெறும். கருக்கட்டை நடைபெறுவதற்கு முதலாக மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஆகவே அயன் மகரந்த சேர்க்கை நடைபெற்று இருந்தால் தாய் தாவரத்தின் இயல்புகளில் இருந்து வேறுபட்ட இயல்புகளை கொண்ட மகத்தாவரங்கள், அதிலிருந்து வித்துக்கள் இருந்து மகத்தாவரங்கள் பெறலாம். அவை இதுக்கான காரணம் என்னென்றால், அயன் மகரந்த சேர்க்கை மூலம் கருக்கட்டல் நிகழ்ந்து பழம் உருவாகி அந்த பழத்தில் உள்ள வித்துக்களாயிருந்தால் வேறுபட்ட இயல்புகள் பெறப்படலாம் என்ற விடை கொடுக்கலாம். ஆனால் ஆங்கில மொழியில் உள்ள இந்த கேள்விக்கான விடையாக, அதாவது கிளையின் பட்டை நீக்கப்பட்ட பிறகு அந்த கிளையின் விளைச்சல் அதிகரித்து காணப்படுவதற்கான காரணம், நீங்க இந்த கேள்விக்கு விடை எழுதுறதா இருந்தால் அந்த கேள்விக்கான விடை எழுதிக் கொள்ளுங்க. தாவர கிளையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் உணவுகள். அப்ப கிளையிலிருந்து இலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள், கிளைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட முடியாமை. சரி, அதாவது சாற்றேற்ற நிகழ முடியாமை. ஏனைய, அதாவது உரிய இலையத்தினூடாக கொண்டு செல்லணும். அவை பட்டையை நீக்கிய பிறகு கொண்டு செல்லப்பட முடியாது. தாவர கிளைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட முடியாமையால்
அவ்வுணவுகள் வித்துக்களிலும் பழங்களிலும் சேமிக்கப்படும், அதனால நல்ல விளைச்சல் கிடைக்கும். விளைஞ்ச பிள்ளைகள், ரெண்டு கேள்விக்கும் விட சொல்லியாச்சு, ரெண்டு வகையான கேள்விக்கும். அதாவது கிளைய உள்ள பட்டையை நீக்கிய பிறகு ஏன் அறுவடை அதிகரிக்கிறது என்றால், தாவர கிளைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட முடியாமையால் உணவுகள் வித்துக்களிலும் பழங்களிலும் சேமிக்கப்படல் என்ற விடைக்கு நாங்க வரலாம். சரி, இப்ப சி கேள்விக்கு போவோம். ஒரு ஐடியா விடுங்க பிள்ளைகள், கேள்வியை பார்த்து ஒரு ஐடியா விடுங்க. உங்களோட ஸ்கிரீன்ல கேள்வி தெளிவில்லாமல் இருந்தால் நீங்க ஜூம் பண்ணி கொள்ளலாம். வட்ட வித்துக்களை கொண்ட பட்டாணி தாவர வித்துக்களை பயிரிட்டு பெற்ற மகத்தாவரங்களிடையே வட்ட வித்துக்களை கொண்ட தாவரங்கள் அதிக அளவிலும். ஆகவே இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது, வட்ட வித்துக்கள் தான் ஆட்சியானது. ஆட்சியானது தான் கூடுதலாக வரும். சரியா? ஆட்சியானது தான் கூடுதலாக வரும். அதிக அளவிலும் திறங்கிய வித்துக்கள், திறங்கிய சுருண்ட திறங்கிய வித்துக்களை கொண்ட தாவரங்கள் குறைந்தல். அவை திறங்கிய வித்துக்கள் பின்னடைவான இயல்பு ஒன்று எடுத்துக்கொள்ளணும். வட்ட இயல்புக்கான பரம்பரை அலகை ஆர் எனவும் திறங்கிய இயல்புக்கான பரம்பரை அலகை சிம்பிள் ஆர் எனவும் கொண்டு தாய் தாவரத்தின் பிறப்புரிமை அமைப்பை எழுதுக. தாய் தாவரம் பயிரிட்டு பெற்ற மகத்தாவரங்களிடையே வட்ட வித்துக்களை கொண்ட தாவரங்கள் அதிக அளவிலும். அப்ப எங்களுக்கு தெரியும் திறங்கிய வித்துக்களை கொண்ட தாவரங்கள் குறைந்த அளவில் உண்டால், அப்ப அடுத்த சந்ததியில இரண்டு வகையான தாவரங்களும் உருவாக வேண்டுமாக இருந்தால் தாய் தாவரம் இரண்டு எழுத்துக்களையும் கொண்ட தாவரமாக இருக்கணும். சரியா? அவை அதுக்கான விடையாக எங்களுக்கு எடுக்கலாம் கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆரும் தாய் தாவரங்கள் கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆரும் உள்ளதான் எடுக்கலாம். இப்ப இரண்டு எழுத்துக்களும் இருந்தால்தான் அடுத்த சந்ததியில இரண்டு எழுத்துக்களுக்கும் உரிய சந்ததி உருவாகும். தாய் தாவரத்தின் பிறப்புரிமை அமைப்பை எழுதுக என்று சொன்னா இதுதான். சரியா? மகத்தாவரங்களின் பிறப்புரிமை அமைப்புகள் வேறுபடும் விதத்தை புனட்சதுரம் மூலம் எடுத்து காட்டுக. இப்ப கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆருக்கு நாங்க புனட்சதுரம் ஒன்று வரையணும். புனட்சதுரம் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டு கடைசி பாடத்துல. புனட்சதுரம் ஒன்று செய்யுங்க பாப்போம், கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆரை பயன்படுத்தி. இந்த வீடியோட அவங்களோட வீடியோ ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, புனட்சதுரம் இலகுவான கேள்வி. புனட்சதுரம் என்பது சதுரம் என்று அடிப்போம். சதுரம் ஒன்று அடிங்க. சரி, இப்படி பாக்ஸ் வரும். இப்ப இதுல என்ன செய்வோம், ஒரு காலை அடிச்சிட்டு கொண்டு ஆண் புணரி, பக்கம் பெண் புணரி, இதையும் செஞ்சாச்சு. இப்போ கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதுல நாங்க கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆரை போடுவோம். இதுக்கு கேபிட்டல் ஆர் கொடுத்தால் இதுக்கு சிம்பிள் ஆர். உங்களையும் கேபிட்டல் ஆர் கொடுத்தோம்னு சொன்னால் உங்களை சிம்பிள் ஆர். இப்ப இதை நாங்க இணைச்சு இணைச்சு எழுதுறது. உங்களால கேபிட்டல் ஆரை பார்க்கணும் எப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேபிட்டல் ஆர் இங்க வந்து சேரும். சரியா? இந்த கேபிட்டல் ஆர் இங்க வந்து சேரும். அதே போல இந்த ஆர் இந்த ஆர் இந்த ஆர் இந்த ஆர் அங்கால எங்களை நாங்க சேர்த்து சேர்த்து எழுதினால்
சரி, சரியா? சரி, அப்ப இந்த இடத்துக்கு என்ன வரும்? இரண்டு பக்கம் உள்ள ஆர், கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஆரும். இந்த இடத்துக்கு இடமிருந்து கேபிட்டல் ஆர் வரும், மேலிருந்து சிம்பிள் ஆர் வரும். இங்கால மேலிருந்து கேபிட்டல் ஆர் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். மேலிருந்து கேபிட்டல் ஆர், இடமிருந்து சிம்பிள் ஆர். இங்க இடமிருந்தும் சிம்பிள் ஆர், மேலிருந்தும் சிம்பிள் ஆர். இதுதான் விட. இதுக்குதான் சொல்ற புனச்சதுரம். அப்ப எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், வட்டமான வித்துக்கள் தான் ஆட்சியானது. சரியா? வட்டமான வித்துக்கள் ஆட்சி ஆனது. அதன் அடிப்படையில கொண்டு நாங்க கேள்வியை பார்ப்போம். தாய் தாவரத்தின் பிறப்பினை மகத்தாவரத்தின் பிறப்பினை மகத்தாவரங்களின் பிறப்புரிமை அமைப்பையும் தோற்ற அமைப்பையும் குறிப்பிடுக. அப்ப இதை அடிப்படையாக கொண்டு மகத்தாவரத்தின் பிறப்புரிமை அமைப்பையும் தோற்ற அமைப்பையும் குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கு. அப்ப பிறப்புரிமை அமைப்பு தோற்ற அமைப்பு. பிறப்புரிமை அமைப்புன்னா எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்டு சொல்லணும். தோற்ற அமைப்புண்டால் இந்த எழுத்துக்களுக்கு என்ன தாவரம் வருமோ, அது கண்ணால் பார்க்கும்போது எப்படியான தாவரமாக இருக்குமோ அதை எழுதுறது தான் தோற்றமைப்பு. எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு எழுதுவது பிறப்புரிமை அமைப்பு. இப்ப எங்களுக்கு தெரியும், ரெண்டுமே கேபிட்டல் ஆறாக இருந்தால் பிறப்புரிமை அமைப்பு எழுத போறேன் நான் இப்ப. பிறப்புரிமை அமைப்பு. சரியா? இங்க எழுதுறேனே, பிறப்புரிமை அமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு எப்படி எழுதுற? என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் உள்ளது இருக்கு. அதோட கேபிட்டல் ஆர், சிம்பிள் ஆர் உள்ளது இருக்கு. அதுக்கு மேலதிகமா என்ன இருக்கு? சிம்பிள் ஆர், சிம்பிள் ஆர் உள்ளது இருக்கு. பிறப்புரிமை. அப்ப இதன் அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் உள்ளது எத்தனை இருக்கு? ஒன்றுதான் இருக்கு, இந்த இது மட்டும். சரியா? அப்ப ஒன்றுக்கு கேபிட்டல் ஆர், சிம்பிள் ஆர் உள்ளது எண்ணி பாருங்க. இந்த பாக்ஸுக்குள்ள இதுவும் இதுவும் இருக்கு, ரெண்டு இருக்கு. ஒன்றுக்கு ரெண்டுக்கு சிம்பிள் ஆர், சிம்பிள் ஆர் உள்ளது ஒன்று இருக்கு. அவை பிறப்புரிமை அமைப்பு வீதம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று. இதான் அடுத்த கேள்விக்கான விடை. தோற்றமைப்பு விகிதம். தோற்றமைப்பு விகிதம். தோற்றமைப்பு என்றால் கண்ணால பார்க்கும்போது என்ன? கேபிட்டல் எழுத்துக்கள் இருந்தால் இது, இந்த ரெண்டுமே கேபிட்டல் என்றால் அது வட்டமான வித்து, இது வட்டமானது. இங்க கேபிட்டல் தான் ஆட்சியானது என்றால் ரெண்டுமே கலந்து எழுத்துக்கள் வரும்போது ஆட்சியானதுக்குரிய இயல்பு தான் வரும். இதுவும் வட்டமானது. கேபிட்டல் ஆர், சிம்பிள் ஆர், இதுவும் கேபிட்டல் ஆருக்குரிய ஆட்சியானது. இதுவும் வட்டமானது. இது கேபிட்டல் ஆர் இல்ல, சிம்பிள் ஆர் மட்டும்தான் இருக்கு. சிம்பிள் ஆர் என்பது பின்னடைவான இயல்பு, அதாவது திறங்கிய வித்துக்கள். சரியா? அவை இது மட்டும்தான் திறங்கிய வித்து. சரியா? ஆகவே நாங்கள் எழுதலாம், வட்டமானதுக்கு திறங்கியது. இங்க எழுதுற போதும் என்ன? வட்டமான வட்ட வித்துக்களுக்கு திறங்கிய வித்துக்கள். வட்ட வித்துக்களுக்கு திறங்கிய வித்துக்கள். திறங்கிய திறங்கிய வித்துக்கள். வட்டமானதுக்கு திறங்கிய வித்துக்கள் எத்தனை? வட்ட வித்துக்கள் எத்தனை இருக்கு? ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு இருக்கு. திறங்கிய வித்துக்கள் எத்தனை இருக்கு? ஒன்று இருக்கு. சரியா? திறங்கிய வித்துக்கள் ஒன்று இருக்கு. இதுதான் தோற்றமைப்பு விகிதம். வட்டத்துக்கு மூணு, திறங்கியதுக்கு ஒன்று. அவை அந்த அடுத்த கேள்விக்கான விடையும் சரி. சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகங்கள் இருக்கா? இல்லாட்டினா அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அப்ப 5A, கல்வி அமைச்சர் 5வது ஏ கேள்வி சரி. அடுத்த கேள்வி நாங்க போகணும். கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட பேப்பர்ட 8வது கேள்விக்கு. 8A. சரி, தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். எழுதி முடிஞ்சா அப்ப அழிக்க போறேன்.
சரி, அடுத்த கேள்வி. உங்க டியூட்ல அடுத்த கேள்விக்கு போனீங்கன்னு சரி. ஆவேஸ் மமேலியா ஆகிய இரு முள்ளந்தண்டுளி கூட்டங்களும் தரை நீர் வழி ஆகிய சூழல்களில் வாழும் ஆற்றலை பெற்றுள்ளன. உதாரணத்துக்கு ஆவேஸ் என்பது பறவைகள், மமேலியா என்பது முளையூட்டிகள். சரியா? மமேலியா என்பது முளையூட்டிகள். இது தரை நீர் வழி ஆகியவற்றில் வாழக்கூடியவை. ஏனைய தண்டுளிகளில் காணப்படாததும் ஆவேஸ் மமேலி ஆகிய இரு வகைகளில் மாத்திரம் காணப்படுவதுமான பொது இயல்பு ஒன்றை குறிப்பிடுக. அப்ப இது எம்சிக்யூல எல்லாம் வந்திருக்கு இந்த கேள்வி. என்ன இயல்புன்னு சொல்லுங்க பாப்போம். இளஞ்சுட்டுக்குருவி வெப்பநிலை. ஆம், வெரி குட். ஆவேசிலையும் மமேலியாலையும் இளஞ்சூட்டுக்குருதி வெப்பநிலை அல்லது மாறா உடல் வெப்பநிலை காணும். மாறா உடல் வெப்பநிலை அல்லது இளஞ்சூட்டுக்குருதி வெப்பநிலைக்குரியவை ஆவேசும் மமேலியாவும். ஆவேசும் மமேலியாவும் மாறா உடல் வெப்பநிலைக்குரியவை அல்லது இளஞ்சூட்டுக்குருதி வெப்பநிலைக்குரியவை. அல்லது இதயத்தில் எத்தனை அறைகள் காணப்படும்? 4 முற்றாக பிரிக்கப்பட்ட 2 சோனையரையும் 2 இதயவரையும். ஆ, இதயத்தில் 4 அறைகள் காணப்படும். இதயத்தில் 4 அறைகள் காணப்படும். அதை எழுதலாம் நீங்க. சரி, ஆவேசும் மம்மேலியாவும். மம்மேலியாக்களில் மாத்திரம் காணப்படும் சிறப்பியல்புகள் 2ஐ குறிப்பிடுக. இப்ப நீங்க முற்றாக 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல மம்மேலியாவை எடுத்தீங்கன்றால் அந்த எந்த இயல்பையும் எழுதலாம். சரியா? மம்மேலியாவில் காணப்படும் இயல்புகள் சொல்லுங்க பார்ப்போம். மம்மேலியா மனிதனை வச்சு எழுதலாம், குரங்க வச்சு எழுதலாம். எல்லாம் மம்மேலியாக்கள் தான். பாலூட்டிகளோட குட்டி இயல்புகள் குட்டி கேட்கப்படும். என்று பால் கொடுக்கக்கூடியது. குட்டியின்றி பாலூட்டக்கூடியவை, தோலில் உரோமங்கள் காணப்படும் இந்த இயல்புகள் எல்லாம் வரும். தோலில் உரோமங்கள் காணப்படும். 3 ஜோடி சுரப்பிகள் காணப்படும். வெரி குட். 3 சுரப்பிகள் காணப்படும். பாருங்க என்னென்ன சுரப்பிகள் சொன்னால், பாற்சுரப்பி, வியர்வை பாற்சுரப்பி, சுரப்பி, நெய்ச்சுரப்பி. வேர்வை சுரப்பி, நெய்ச்சுரப்பி. வேற என்ன? செவிச்சோணி காணப்படும். புறச்செவியில் செவிச்சோணி. இது மமேலியாக்கு மட்டும்தான். நீங்க பறவைகள்ல பார்க்கலாம், அதுக்கு வெளியே காது இருக்காது, அதாவது செவிச்சோணி இருக்காது மனிதர்களுக்கு போன்று. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி மமேலியாக்களில் மாத்திரம் காணப்படும் சிறப்பியல்பு. இதயத்தில் 4 அறைகள் எழுத முடியாது, ஏன்னு சொன்னா அது பறவைகளுக்கும் இருக்கு. அடுத்து எழுதலாம். இளஞ்சுட்டி அதுவும் எழுத முடியும். இரட்டை குருதி சுற்றோட்டம் அது பறவைகளுக்கு இருக்கு. இது எழுதலாம். உடலுக்கு புறத்தே விதைப்பையினுள் விதைகள் காணப்படும். உடலுக்கு புறத்தே விதைப்பையினுள் விதைகள் காணப்படும். குட்டியின்றி பால் ஊற்றுவன. பறவைகள் குட்டியின்றி பால் ஊற்றுவோ இல்லவே? மமேலியாக்கள் மாத்திரம் அகக்கருக்கட்டல் நடைபெறும் முனை. சரி, அப்ப அந்த விடைகள் எழுதினா சரி. நீங்க தோலில் உரோமங்கள் காணப்படும், முளைச்சிறுப்பிகள் காணப்படல், மெழுகுச் சுரப்பி காணப்படல், வியர்வை சுரப்பி காணப்படல், புறச்செவி காணப்படல், விதைகள் உடலின் வெளிப்புறத்தே விதைப்பையில் காணப்படல் போன்ற விடயங்கள் எழுதினால் சரி. அடுத்த கேள்வி. நீர்ச்சூழலில் வாழும் மமேலியா கூட்டத்துக்குரிய விலங்கு ஒன்றை குறிப்பிடுக. நீர்ச்சூழலில் வாழும் மமேலியா டொல்பின். கூட்டத்துக்குரிய விலங்கு. சரியா? நீர்ச்சூழலில் வாழக்கூடியது. இந்த இதுல டொல்பின். பார்க்கலாம். ஆ, இந்த டொல்பின் அல்லது திமிங்கிலம். இந்த டொல்பின், திமிங்கிலம் இருக்கா? டொல்பின், திமிங்கிலம். இது நீர்ச்சூழலில் வாழும் முளையூட்டி. அப்ப திமிங்கிலமோ டொல்பினோ ஒரு மீன் இனம் அல்ல. மீனுக்கு நாங்க அதை எடுக்கக்கூடாது. அது குட்டியின்றி பால் ஊற்றுவன, செவிச்சோனை காணப்படும். ஆகவே அவை முளையூட்டிகள். விடப்பேப்பர்ல மினிஸ்ட்ரியால் வெளியிடப்படும் கடற்சிங்கம்னு வந்திருக்கு. சரியா? கடற்சிங்கம், கடலில் வாழக்கூடிய சிங்கம், கடற்சிங்கம். அப்ப நீர்ச்சூழலில் வாழக்கூடியது திமிங்கிலம், டொல்பின். சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம்.
ஆவேஸ் கூட்டத்துக்குரிய பறவைகள் பறப்பதற்கு ஏற்ற வகையில் உடல் ஒழுங்கமைந்துள்ள விசேட வடிவத்தை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை விளக்கு. இது கேள்வியா வந்து இருக்கு. இதுக்கு முத ஆவேஸ் கூட்டத்துக்குரிய பறவைகள் பறப்பதற்கு ஏற்றவை உடல் ஒழுங்கமைந்துள்ள விடம். சரியா, சின்ன வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. அதன் முக்கியத்துவத்தை விளக்குக. என்ன வடிவம்? அந்த வடிவத்துக்கு என்ன பேரு? அருவிக்கோள். ம்? அருவிக்கோட்டு வடிவம். வழியில் ஏற்படும் பறக்கும்போது வழியில் ஏற்படும் தடையை குறைப்பதற்கு பயன்படும். பறக்கும்போது வழியில் ஏற்படும் தடையை குறைப்பதற்கு பயன்படும் அருவிக்கோட்டு வடிவம். இப்படியான வடிவம் பறவைகளையும் மீன்களையும் காணப்படும். இப்ப இப்படி ஒரு வடிவத்தை எங்களுக்கு மீனை மாத்தவும் மேலும் இப்படி ஒரு வடிவம். சரியா, அழகான மீனெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இப்படியான ஒரு வடிவம் ஒன்று வரைஞ்சி பறவையா மாத்தவும் மேலும். இது அருவிக்கோட்டு வடிவம். இப்படி மாத்தினால் பறவையை அடுக்கலாம். சரியா, சரி, மவுசால வரைகிறது. இப்படி ஒரு பறவை. அப்ப பறவைகள் வழியில் ஏற்படும் தடையை தவிர்ப்பதற்கும் மீன்கள் நீரில் ஏற்படும் தடையை தவிர்ப்பதற்கும்